இந்த ஜாதகருக்கு திருமணம் ஏன் தாமதம் ஆகின்றது என்று நாம் பார்க்கும் பொழுது நீங்க பார்த்தால் தெரியும். சுக்கிரன் என்ற கிரகம் கலத்திரக்காரகன், அவரே 1, 3, 7, 11ஆம் பாவத்திற்கு வந்துள்ளார். சுக்கிரன் என்ற கிரகம் கலத்திரக்காரகன் 1, 3, 7, 11. சோ மூலபாவத்தில் சோர்ஸில் சுக்கிரன் அற்புதமாக உள்ளார். சோர்ஸில் சுக்கிரன் அற்புதமாக உள்ளார். 1, 3, 7, 11 என்று சுக்கிரன். எனவே ஜாதகருக்கு திருமணத்தின் மீதான ஆசை என்பது இருக்கும், திருமணம் சம்பந்தமான விஷயங்களில் நாட்டம் இருக்கும். சோ அதே வேளையில் அந்த சுக்கிரன் என்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வாயிலாக என்ன மாதிரியான கொடுப்பினை வைத்துள்ளார் என்று பார்க்க வேண்டும் அல்லவா? அவர் பார்க்கும்போது சுக்கிரன் என்ற கிரகம் புதனின் நட்சத்திரத்தில் உள்ளது, ராகுவின் உபநட்சத்திரத்தில் உள்ளது. சுக்கிரன் என்ற கிரகம் புதனின் நட்சத்திரம், ராகுவின் உபநட்சத்திரம். சரி, இந்த புதன் என்ன மாதிரியான பாவங்களை கையில் பார்க்கும்போது புதன் 5, 9ஆம் பாவங்களுக்கு அற்புதம், 5, 9ஆம் பாவங்களுக்கு வைத்துள்ளார். இது ஒரு அற்புதமான. எனவே ஜாதகருக்கு காதல் இருக்கும், காதல் ரசனை இருக்கும், காதல் திருமணம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும், காதல் திருமணம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். அந்த எண்ணம் நடைபெறுமா நடைபெறாதா என்பதை நாம் எதை வைத்து பார்க்கும் என்றால் அந்த சுக்கிரன் என்ற உபநட்சத்திரத்தை வைத்து பார்க்கின்றோம். சுக்கிரன் என்ற உபநட்சத்திரம் ராகு வருகின்றார். ராகு இங்கு என்ன காட்டுகின்றார்? ராகு என்ற கிரகம் எந்த பாவங்களை கைத்துள்ளார் பாருங்கள். ராகு 2ஆம் பாவத்திற்கு சப்ளாட், 4ஆம் பாவத்திற்கு சப்ளாட், 6ஆம் பாவத்திற்கு. எனவே 2, 4, 6 2, 4, 6 என நாம் 3 பாவங்கள், இரட்டைப்படை பாவங்கள். இந்த 2, 4, 6 பாவங்கள் என்ன மாதிரியான வேலையை செய்யும் என்று பார்க்கின்றார். ராகு சப்ளாடில் 2, 4, 6 7ஆம் பாவத்திற்கு 2ஆம் பாவம் 8ஆக வரும், 4ஆம் பாவம் 10ஆக வரும், 6ஆம் பாவம் 12ஆக வரும். எனவே ஜாதகருடைய அந்த காதல் வேகை என்பது இங்கே அடிபட்டு போகின்றது. உடனடியாக 5, 9ஆம் பாவங்கள் துண்டிக்கப்படுகின்றது.